அப்போது ஸ்டாலின் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா வந்து அவருக்கு செந்தில் பாலாஜி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், செந்தில் பாலாஜி நல்ல மந்திரியாக இருக்கலாம், செந்தில் பாலாஜி நல்ல விசுவாசமிக்க மந்திரியாக கூட இருக்கலாம், தியாகியாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் அவர் குடும்பத்துக்கு வேண்டியவராக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் உங்கள் கவர்மெண்ட்டோடைய பேர் இருக்குல்ல, உங்கள் கவர்மெண்ட்டோட குட்வில் இருக்குல்ல, அது போகும்போது நீங்கள் வந்து ஒரு சில பேரை பலி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை பலி கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கீங்க. நீங்கள் அவர் சேர்க்கும் போதே நீங்கள் யோசிச்சிருக்கலாம் அவருக்கு எந்த சூழலில் வந்து மந்திரி பதவி கொடுத்தாங்க. இல்லைங்க, சுப்ரீம் கோர்ட் எதுவுமே சொல்லலைங்க. ஈவன் கெஜ்ரிவால் கேஸில் கூட அவரை வந்து தலைமைச் செயலகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர, இவர் கேஸில் வந்து அப்படி சொல்லலையே. இவர் கேஸில் மந்திரி இல்லாத போது தானே கொடுத்துருக்காங்க, அவர் ஏன் மறுபடியும் மந்திரி ஆனார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போது ஸ்டாலின் அவர்கள் யோசிச்சிருக்கணும், இவர் மந்திரி இல்லாதனால தான் இவருக்கு வந்து இவர் விட்டன்ஸை கலைக்க மாட்டார், இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதுன்னு நினச்சி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பர்சனல் லிபர்ட்டியும் ஒரு காரணம். இருந்தாலும் நம்ம இப்போ மந்திரி பதவி கொடுத்தா மந்திரி பதவி இருக்கிறதுனாலே ஒரு சாட்சியில் கலைப்பார்ன்ற ஒரு விஷயத்தை கோர்ட்டில் யாரோ ஒருத்தர் எடுத்துன்னு போயிட்டார்ல, அது ஈடியும் அவங்களுக்கு ஒத்துக்குறாங்க. அப்போது இந்த சுச்சுவேஷன் வரும்போது ஸ்டாலினுக்கு வந்து ஒரு சங்கடமான பெரிய விஷயம் வருது. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து ஒருவரை மந்திரி ஆக்குவது அல்லது ஆக்காதிருப்பது நீக்குவதெல்லாம் வந்து முதல்வரோட உரிமை சம்மந்தப்பட்டது. கோர்ட் ஒரு முடிவு எடுத்துருச்சு, நீ ஒரு முடிவு எடுத்துரு, மந்திரியா ஜாமீனா, அப்போது நீங்கள் ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜி எவ்வளோ சீக்கிரம் நாளைக்கு அவருக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்குள்ளே அவர் ரிசைன் பண்ணுறது அவருக்கு நல்லது. அவர் ரிசைன் பண்ணலைன்னா முதலமைச்சருக்கு கெட்ட பேர் ஆக்சுவலாக.